அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் முழுவதுமே நீங்கள் புது புது யுக்திகளை கையாண்டு உறவினர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புரட்டாசி மாதம் அமைய இருக்கு. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சந்திரனும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், அதே போல் கன்னிராசியில் சூரியனும் புதன் பகவானும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் என்றாலே, அதாவது புரட்டாசி மாதம் பிறந்து விட்டாலே நம் மனம் திருவேங்கடத்தை இன்னமுதனின் திவ்ய திருத்தலமான திருமலை திருப்பதியை தான் நினைக்கிறது. அதிகாலை பொழுதில் அரை தூக்கத்தில் உள்ள நம்மை எழுப்புவதும் வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா என் புனித சப்தம் தாங்க நம்மையும் அறியாமல் நம் மனம் திருவேங்கடத்து எம்பெருமானை தான் நினைக்கிறது. இதுவே புரட்டாசி மாதத்தின் தெய்வீக சக்தியாகும். வீடுகள் தோறும் சுத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய் தீப திருவிளக்கை ஏற்றி வைத்து பகவான் திருவேங்கடத்தை இன்னமுதனை மாவிளக்கு ஏற்றி வைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது குடும்பத்திற்கு லட்சராட்சத்தை பெற்று தருங்க. அந்த திருவிளக்கின் தீபத்தின் ஒளியின் மூலம் திருவேங்கடவனே நம் இல்லத்திற்கு எழுந்தருளி அருள் புரிவதாக பல காலமாக பூஜித்து வருகிறோம். புரட்டாசி மாதம் நவகிரகங்களின் நாயகனான சூரிய பகவான் புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டம் தான் புரட்டாசி மாதமாக அமைகிறது. அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 6ல் இருந்த சுக்கிரன் சிம்மத்தில் நுழைந்து கும்பத்தை பார்வையிடுகிறார். 7ஆம் பார்வை அற்புதமானது. இந்த பார்வை கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் விலகி அன்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பினை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதோடு குருவும் 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பது சுப அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மனைவி வழியில் உதவிகள் கிடைக்க இருக்கு. வாழ்க்கையில் புத்துணர்ச்சி உணரும் தருணமாக தான் இந்த புரட்டாசி மாதம் அமைய இருக்குதுங்க கும்பராசினியர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 5ல் குரு இருப்பதாலும் அவர் 9ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதாலும் ராசியில் உள்ள தோஷங்கள் குறைந்து நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் வியாபாரம் புதிய திருப்பத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். திடீர் பண வரவுகள் உண்டாக இருக்கு. உங்களுடைய ராசிக்கும் முக்கியஸ்தர்களுடைய உதவி கிடைக்க இருக்கு. அஷ்டம செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் நுழைவதால ரியல் எஸ்டேட் துறைகளுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். குறிப்பா கும்பராசினியர்கள் வீடு மனை வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது ஆடை ஆபரணங்கள் வாங்குவது சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அல்லது புதிதாக வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதன் வலுத்து இருந்தாலும் 8ஆம் இடம் என்பதால் அந்த அதிபத்தியத்தை தரதாங்க செய்வார். திடீர் முடிவுகளை கூடுமான வரைக்கும் எடுக்க வைப்பார். அதனால் திடீர் முடிவுகளை யோசித்து செய்ய வேண்டியது அவசியங்க. பதற்ற செய்யக்கூடிய காரியங்கள் சிதறும் என்பதால் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசியில் வலம் வரும் சனி மற்றும் ராகுவினால் உங்களுடைய ராசிக்கு தோஷத்தை தனாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் தனது சுப பார்வையினால் குறைத்து விடுகிறார். அஷ்டம ராசியில் நிலை கொண்டுள்ள சூரிய பகவான் சர்ம சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்துங்க. ஔஷத காரகரான புதன் இணைந்திருப்பதால் எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்க இருக்கு. பண வசதி போதிய அளவு இருக்குங்க. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது உற்சாகத்தை அளிக்குங்க. உத்தியோகம் சம்பந்தமாகவோ அல்லது குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமாகவோ வெளியூர் சென்று வர நேரிடுங்க. சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் திருமண முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்கு. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண் அல்லது மாப்பிள்ளையினுடைய வரவு மகிழ்ச்சி தருங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடை நிம்மதி பெற முடியுங்க. ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் திருமணமான பெண்மணிகள்
அது மட்டுமில்ல தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீட்டிற்கு குடிபோகும் யோகமும் அமைந்திருக்குதுங்க. புகழ்பெற்ற புராதான திருத்தலம் ஒன்றிற்கு சென்று தரிசித்து வரும் பாக்கியமும் கிடைக்க இருக்கு. சிலருக்கு கங்காஸ்தான பாக்கிய நதிஸ்தான பாக்கியமும் கிடைக்க இருக்கு என புராதான ஜோதிட நூல்கள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டுமில்லாம கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உழைப்பும் பொறுப்புகளும் கடினமாக இருக்குங்க. இருந்தாலும் நிர்வாகத்தினர் உயர் அதிகாரிகள் ஆகியோருடைய ஆதரவு பாராட்டுதல்களும் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். தற்காலிக பணியில் உள்ள கும்பராசினியர்கள் தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. வேலை இல்லாமல் துன்பப்படும் கும்பராசினருக்கு நல்ல வேலை கிடைக்க இருக்கு. உத்தியோக பொறுப்புகள் சம்பந்தமாக இதுவரை இருந்த கணவன் மனைவியர் ஒன்று சேர இருக்கீங்க. அதே போல இத்தருணங்கள்ல இடமாற்றம் நிறுவன மாற்றம் இல்லது துறை மாற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது போல் மாற்றம் அமைய இருக்குதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் வக்ரகதியில் தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிப்பதும் அவருக்கு மிதுன ராசியில் நிலை கொண்டுள்ள குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் காத்துள்ளதை எடுத்துக்காட்டுதுங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும். தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. இதன் மூலம் வர்த்தக புத்துணர்வு ஒப்பந்த கையெழுத்தாக இருக்குதுங்க. கலைத்துறையில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானம் உயரும். மக்களிடையே புகழ் உங்க இருக்கு. வாழ்க்கை வசதிகள் அதிகரிக்கும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட இருக்கு. இதன் மூலம் அந்நிய நாடுகளில் உங்கள் புகழ் பரவுங்க. ஒரு சிலரை வெளிநாட்டின் பட தயாரிப்பாளர் ஒருவர் உங்களை தேடி வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுதுங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் வித்யாகாரகரான புதனும் கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால அதன் பிறகு ஒவ்வொருவராக விலகி சென்று விடக்கூடும். முதல் 2 வாரங்கள் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. அதன் பிறகு படிப்படியாக பாடங்கள்ல கவனம் குறையக்கூடும். தேவையற்ற விஷயங்கள்ல மனம் ஈடுபடுங்க. கூடுமான வரையில் பிற மாணவர்களுடன் அளவுக்கு மீறி பழக வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வேலை ஒன்று என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையுடன் தொடர்புள்ள சூரியன் செவ்வாய் மற்றும் இதர கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருகின்றன. அதனால் வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருப்பினும் செவ்வாய் மற்றும் சூரியனுடைய நிலைகளினால உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் இத்தருணங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருக்கும் என உறுதி செய்யுதுங்க. அதே போல் விளைச்சல் வருமானமும் கிடைக்க இருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் உங்களுக்கு துணை நிற்கிறார்கள். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. மனதில் அமைதி பிறக்க இருக்கு. நெருங்கி உறவினர்கள் சுமூகமான உறவு மன அமைதியை தருங்க. திருமணத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. வேலை இல்லாத பெண்மணிகளுக்கு மனதிற்கு நிறைவை அளிக்கும். நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல ஜென்ம ராசியில் குரு மற்றும் ராகு ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகு இருப்பதால் கவனமாக இருப்பது நல்லதுங்க. இத்தருணங்கள்ல கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிறு மற்றும் சனிக்கிழமைகள்ல பசுவிற்கு உணவளிப்பது நல்ல பலனை அளிக்கும். அந்த 2 தினங்களிலும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபம் ஒன்றை ஏற்றி வைத்துவிட்டு தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.